என்னன்னு கேட்டால், இந்த சீமான்கிறவனுக்கு இந்த கிறுக்கு ஏன் பிடிச்சி என்று கேட்டால், இவர் வந்து பிறப்பில் கிறிஸ்துவர். சீமானுடைய தகப்பனாருக்கு பேர் செபஸ்டியன். செபஸ்டியன்கிறது இந்துக்களுக்கு பேர் கிடையாது. அப்போ செபஸ்டியன் தான் அவருடைய பேரை வந்து செந்தமிழன்னு சொல்லி என்ன செய்கிறாரு, பிறகு மாற்றினார். மாற்றுறது தப்பு கிடையாது, மறைக்கிற. அவர் திருமாவளவன் இருக்கிற ஒரு தகப்பனாருக்கு தொல்காப்பியன்னு மாற்றினார். அவர் வேற ஒரு பேர் இருந்துச்சு, தொல்காப்பியன்னு தன்னுடைய தந்தைக்கு பேரை மாற்றி தொல் திருமாவளவன் மாற்றிக்கிட்டார். மாற்றுறது நான் தப்புன்னு சொல்லலை. நீ எதுக்கு மாற்றுற? செபாஸ்டியன். அந்த செபாஸ்டியன் சொன்னால் கண்டுபிடிச்சிருவாங்க. நம்ம வந்து இந்துக்களுக்கு வந்து ஒரு வென்றெடுப்பதாக இருந்தால், நாம் வந்து கிறிஸ்துவன் இல்லை என்று காட்டணுமாக இருந்தால், தகப்பனார் பேரை செந்தமிழன் மாற்றிட்டா பேர் எழுதுவோம் செந்தமிழன் சீமான்னு வந்துடும். பாஸ்போர்ட் எல்லாத்துலையும் நினைக்கிறேன் செந்தமிழன் சீமான்னு வந்துடும். செந்தமிழன் மாற்றிக்கிட்டான் இந்த ஆள். இவன் வந்து கிறிஸ்டின், பிறப்புல கிறிஸ்டின்ங்கிறதுக்கு என்ன ஆதாரம்? அதை சொல்லிவிட்டு அதுக்குரிய ஆதாரத்தை சொல்லிவிட்டு ஏன் இந்த வேஷம் போட்டான்னு சொல்ல வர்றான். சீமான் விட்டு கதவு என்ன பாருங்கள் முதல்ல. இந்த அதெல்லாம் ஒரு அந்த பதிவில் என்ன இருக்குது? நானும் ஒரு சீமா வீட்டுக்கு நாங்கள் போயிருக்கிறோம். அப்போ நட்பில் இருந்தாங்க. அவர் வீடு வந்து கிறிஸ்துவ வீடு. அது அவங்க கிறிஸ்துவ மதத்தை சேர்ந்தவங்க. அதில் சிலுவை இருக்குது, வழிபாடு தளம் இருக்குது. அதில் வந்து அவங்க எல்லாருமே கிறிஸ்தவர்கள் தான் என்று நானே நேரடி சாட்சின்னு ஒரு போட்டார். சரியா? அது என் வீடு இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஐ விட்னஸ் உதயகுமாரன் இருக்கிறார். அதுபோக தாயாரோட அந்த வீட்டுக்கு முன்னாடி நிற்கிறார் சீமான். அந்த படத்தையும் பாருங்கள். இந்த டோரில் தான், அதாவது 195 அந்த வீட்டுடைய நம்பர் என்ன? 1/95 அந்த சீமான் வீட்டு நம்பர். சரி, இந்த சீமான் வீட்டு நம்பர் 195க்கும் போது இவருடைய வாக்காளர் அட்டை இருக்குது. வாக்காளர் அட்டை, வாக்காளர் லிஸ்ட்டு. அவங்க ஊரில் உள்ள பஞ்சாயத்து தேர்தலுக்காக வேண்டி வாக்காளர் லிஸ்ட்டை வந்து வெளியிட்டாங்க. அந்த வாக்காளர் லிஸ்ட்டில் என்ன வருதுன்னு கேட்டால், இவருடைய அண்ணன்மார்கள், இவருடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள்லாம் அதில் இடம்பெறாங்க. அதெல்லாம் என்ன வருதுன்னு கேட்டால், செபஸ்டியனுடைய மகன் என்று வருகிறது. அந்த வாக்காளர் லிஸ்ட்டு காண மிஸ் ஆகிடுச்சோ, போட்டாச்சா? அந்த வாக்காளர் லிஸ்ட்டில் என்ன வருது? இந்த பேர்கள்லாம் வருது பாருங்கள். தெரியுதா? லிஸ்ட்டில் நிற்கிது அது. அது பாருங்கள். வாக்காளர் என்ன வருது? அந்த சிவப்பு கலர் போட்டிருக்குல்ல, அது ஒரு டோர் நம்பர். அதில் இருக்கிற ஆளுக்கு என்ன பேர் போட்டிருக்கு? கிறிஸ்துவ பேர் போட்டிருக்கா? செபஸ்டியன் போட்டிருக்கா? ஜேம்ஸ் பீட்டரு தகப்பனார் பேர் செபஸ்டியன். அப்போ அந்த வீட்டில் அண்ணன் தம்பிலாம் இருக்கக்கூடிய வீட்டில் இவர் யார் என்பதற்கு அந்த டோர் நம்பரில் இருக்கிறத அவங்க கிறிஸ்தவனாக தான் இன்றைக்கி இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி வீட்டில் இந்த சிலுவை அடையாளம்லாம் இருக்குது. இவர் வந்து இந்துவே கிடையாது. இவர் வந்து தமிழன்கிறார்ல, இவர் தமிழனா? சைவ முப்பாட்டன் முருகன்கிறார்ல. உனக்கு முப்பாட்டன் முருகனே கிடையாது. முப்பாட்டன் உனக்கு இயேசு தான். நீ அதில் உள்ள ஆள் தானே தவிர நீ இதில் உள்ள ஆள் கிடையாது. அப்போ எதனால் இது பார்க்குறாருன்னு கேட்டால், ஆகா நம்ம வந்து இதை வந்து நம்ம செபாஸ்டியன் கிறிஸ்டின்னு தெரிஞ்சுட்டா சந்தேகப்படுவாங்க, அரசியலுக்கு ஏற்றுக்கிற மாட்டாங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும்னு கேட்டால், அவங்களோட வேகமாக இந்துத்துவாவுக்கு போகணும். அதனால இந்துன்னு சொல்லிட்டு போயிடக்கூடாது. ஏன்னா நம்ம இந்து எடுத்துகிட்டு வந்துட்டோம். இந்துத்துவாக்கு எதிர்னு காட்டிக்கொண்டு நானும் சிவன் முருகனை வழிபடுற ஆள் தான்ப்பா, என் இயேசுவையே நான் வந்து மாற சொல்லிட்டேன், அவரே நான் இங்கே கூப்பிட்டு இருக்கேன்னு சொன்னால் தான் இந்துக்கள் நம்புவாங்க. இவன் கிறிஸ்துவனாக இருக்கிற காரணத்தினால அதுவும் மைனஸ், அதை ஏற்றுக்கிற மாட்டாங்க. இந்துக்கள் வந்து ஒரு கிறிஸ்தவரையோ முஸ்லீமையோ தன்னுடைய அரசியல் தலைவராக அங்கீகரிக்க மாட்டார்கள். இதை கனெக்ட் பண்ணுறான். நம்ம பிரபாகரனை வச்சு வண்டி ஓட்டலாம்னு நினச்சாலும் நம்ம செபஸ்டியன் மகனாக இருக்கிறோமே, அது வந்து நமக்கு இடைஞ்சலாக இருக்குமே என்று யோசிக்கும் பொழுது தான் இந்த கிறுக்கு பிடிக்கின்றது. இப்போ நம்ம கிறிஸ்டினாகவே, அதாவது செபஸ்டியன் மகனாகவே போனால் நீ கிறிஸ்டின்னு சொல்லி ஒத்த வார்த்தை அள்ளி விட்டுருவாங்க. ஒரு மேடையுடைய கிறிஸ்டின் வந்து கேட்காதீன்ட்டு என்ன ஆயிரும், அரசியல் அஸ்தமிச்சு போயிடும். அப்போ என்ன பண்ணணும், நான் கிறிஸ்டின் இல்லைன்னு காட்டுவதற்காகத்தான் மதத்தில் இந்த வழிபாட்டை கலக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டுச்சு. எதுக்காக வேண்டிய மதத்தில் கட்சியம்னு சொல்லிட்டு போயிடுவார். கட்சியிலே போகாமல் கட்சியை கொண்டு போனோம்னா நிற்காது. அப்போ என்ன செய்யணும், முருகனை தான் வழிபடுற. பற்றியா நான் யாருங்க? முருகன் எங்கள் முப்பாட்டேன், சிவனை வணங்குறாள், முருகனை வணங்குறாள். இவன் அதையும் வணங்கலை, பொய், அதெல்லாம் விஷயம், நடிப்பு. சிவனை வணங்குறேன், முப்பாட்டனை வணங்குறேன்னு சொல்லி கொண்டு அதை செஞ்சால் அந்த கிறிஸ்துவ கலர் போய்விடும் என்பதற்காக வேண்டி இவர் என்ன செய்கிறாரு, இந்த இதெல்லாம் கையில் எடுத்திருக்கார். எதுக்காக வேண்டி, தான் கிறிஸ்துவன் என்பதை மறைத்தால் தான் தமிழ்நாட்டில் உள்ள இந்து மக்கள்கிட்ட அரசியல் செய்ய முடியும். அப்போ இப்போ என்ன செய்கிறது, நான் கிறிஸ்தவனையும் முகமது கூப்பிட்றேன்டா, என்னை எப்படி சந்தேகப்படுவேன்? நான் கிறிஸ்தவனை வழிபாட்டை மாற்ற சொல்கிறேனே, கிறிஸ்தவனை இயேசு கூப்பிட்டு நீ முருகனுக்கு சிவனுக்கு வான்னு கூப்பிட்றேனே அப்படின்னு சொன்னால் பிரச்சனை சால்வ். இந்துண்டே சொல்லிட்டோம்னா ஏற்றுக்கிற மாட்டாங்க.
அப்ப இந்துக்கும் போயிடக்கூடாது, கிறிஸ்துவ முத்திரையை குறைக்கவும் செய்யணும், என்ன செய்யணும், இப்படிதான் செய்யணும். இவருடைய பேர் தகப்பனார் பேரை வந்து பின்னாடி தான் மாத்தினார் என்பதற்காக என்னன்னு சொன்னா, கனடாவில் இவர் வந்து கைது செய்யப்பட்டார். விடுதலை புலிக்கு சப்போர்ட்டா இருக்கிறவங்க கைது பண்ணுவாங்க. கைது பண்ண உடனே அந்த கைது பண்ண லிஸ்ட்டை பேப்பரில் நியூஸில் வந்திருக்குது, பேப்பரில் பாருங்க. நாளிதழ் என்று சொல்லி கைது செய்யப்படும்போது போடுறாங்க, இவர் செபாஸ்டியன் மகன் தான். பிறகுதான் செந்தமிழன், இந்த கைதுக்கு பிறகுதான் செந்தமிழனை மாற்றிருக்காரு. சில ஆளுக்கு பொய்யவஞ்சல் வெள்ளம் செஞ்சாங்க. எப்படி தேர்தலில் வந்து வேட்புமனு தாக்கல் செய்வாங்கல்ல, அதுல என்ன செய்யறாருன்னா செபாஸ்டியன் சைமண்ட் தாக்கல் பண்ணான்னு ஃபேக்காக ரெடி பண்ணி போட்டாங்க. அது தப்பு, அதெல்லாம் ஃபேக்கு. இது உண்மையான விஷயம். இது உண்மையான விஷயத்தில் இவர் செபாஸ்டியன் மகன் சீமானாகத்தான் அங்கே கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. அந்த பேப்பர் கட்டிங் காட்டுகிறது. அப்போ இந்த விஷயத்தெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது இவர் ஒரு கிறிஸ்துவராக இருந்து தமிழ் மக்களுக்கு தலைமை தாங்க முடியாது, ஒத்துக்கிற மாட்டாங்க. பெரும்பான்மை சமுதாயத்தில் உள்ளது தான் ஏற்றுக்குருவாங்களே தவிர சிறுபான்மை மதத்துக்காரனை வந்து ஒட்டுமொத்த அனைத்து சாதி மக்களும் ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் என்ன செய்யணும், நாம் அந்த கிறிஸ்துவத்தை நம்மளே எதிர்க்கணும். அதற்கு இந்துவாகவும் போயிடக்கூடாது. இந்துவா போயிட்டா இவங்க ஆதரவு இல்லாமல் போயிடும். அதுக்கு என்ன செய்யணும், அழகா யோசனை பண்ணி தந்திரம் பண்ணி என்ன செய்யணும், இருந்தாலே நம்ம இந்துவும் கிடையாது, ஆனால் இந்து தெய்வம் நான் ஏற்றுக்கிறங்க போது இவனுக்கு என்ன வராது, சந்தேகம் வராது. சீமா யார் தெரியுமா? மலையாளி சார். அவன் நான் மலையாளியெல்லாம் கொச்சப்படுத்தி பேசல, இவன் மலையாளி கிறிஸ்டின் சார். அந்த நாய் மலையாளி கிறிஸ்டின். அவர் அப்பா பேர் என்ன தெரியுமா? செபஸ்டின். கிறிஸ்டின் பேர் நல்ல ஞாபகத்தில் வச்சுங்க, செபஸ்டின் தான் அவங்க அப்பா பேர். அவங்க தாத்தா பேர் என்ன தெரியுமா? யாக்கோபு. இந்த பேரை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, யாக்கோபு அவங்க தாத்தா பேர். பாட்டன் பேரை கொடுங்க சார். உங்களோட பாட்டன் பேர் என்ன சார்? உங்களுக்கு ஒரு பாட்டன் இருப்பாருல்ல, உங்க அப்பாவோட அப்பா, அவர் பேர்லாம் என்ன சார்? எங்க அப்பாவோட அப்பா பேரு யாகப்பர். எங்க அப்பாவோட அப்பா. இதான் விஷயம். அவ்வளவு நடிப்பு நல்லா விளைக்குங்க.